சென்னை தலைநகரில் 144 நாட்களாக அவர்களது வாழ்வாதாரத்திற்காக போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் இப்பொழுது 3 தூய்மை பணியாளர்களை இழந்துள்ளார்கள். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அலட்சியமாக அவர்களை மனிதராக மதிக்காத திராவிட மாடல் அரசை ஆதித்தமிழர் மக்கள் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் அவரது வாழ்வாதார கோரிக்கைகளுக்காக போராடி வருகிறார்கள். இந்நிலையில் சென்னை தலைநகரில் போராடி வந்த ரவிக்குமார் என்பவர் மன உளைச்சலில் தற்கொலை செய்துள்ளார். இது குறித்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் யாரும் வாய் திறக்கவில்லை. எந்த மீடியாக்களும் அதிகமாக இது குறித்து பேசவில்லை. தூய்மை பணியாளர்களின் உயிரை மிக கீழ்த்தரமாக என்னும் இந்த திராவிட மாடல் அரசு வெறும் 3 நபர்கள் சம்பாதிப்பதற்காக, குறிப்பாக சென்னை மேயர் பிரியா, சேகர்பாபு மற்றும் KN நேரு இவர்கள் அவர்களின் ஊதியத்தை சுரண்டுவதற்காக இந்த திராவிட மாடல் அரசு தூய்மை பணியாளர்களின் உயிர் போனாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள். அவர்களது உயிரை துச்சமாக நினைத்து இன்னும் உண்ணாவிரத போராட்டத்தில் தோழர்கள் இருந்து வருகிறார்கள். அனைத்து தூய்மை பணியாளர்களும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவளித்து அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஆதித்தமிழர் மக்கள் பேரவையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பழனிராஜா.